ஹாய் ஹலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதை தட்டி விட்டு போயிடாதீங்க. முழுசாக கேளுங்க. நீங்கள் என்ன தான் கோடி ரூபா வச்சுருந்தாலும், அரமனை மாதிரி வீடு வச்சுருந்தாலும், நீங்கள் விதவிதமாக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் என்னென்ன கறி சாப்பிட்ருப்பீங்க? நார்மலாக ஆட்டுக்கறி கோழிக்கறி நார்மலாக சாப்பிட்ருப்பீங்க. அதை விட என்ன சாப்பிட்ருப்பீங்க? முயல் கறி, புறா கறி, மான் கறி, காட்டுப்பன்னி, வான்கோழி, காடை, மாட்டு பிரியாணி, எலிகறியா? எலிகறியும் சாப்பிடுவாங்களா? எலிகறி, காட்டெலி, அணில், அப்புறம் வேறு என்ன சாப்பிட்றாங்க? நாய்க்கறியும் அடித்து போடுறாங்கல்ல. கரெக்டாக பாம்பு புழு எல்லாமே சாப்பிட்றாங்களா? அதெல்லாம் மீனுக்கு கம்மாயில் போட்டு மீன் சாப்பிட்றாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா கறியும் சாப்பிட்றாங்க. அப்போ ஏகப்பட்ட கறி சாப்பிட்டால மொத்தம் நம்ம உடம்புல வந்து எவ்வளவு நம்ம ஒரு சென்ட் அடித்தாதான் வாசனை வருது. எத்தனையோ மல்லித்தலை மணக்குது, புதினா மணக்குது, எவ்வளவோ வாசமான பொருளெல்லாம் போட்டு சமைச்சு விதவிதமாக டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிட்றான். அட பையா பேசுனா எப்படிப்பா? சரி பரவாயில்ல, சிரிச்சா சிரிச்சிட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது வந்து இப்படி விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்கல்ல, மணக்க மணக்க ருசியாக சாப்பிட்றாங்கல்ல. ஆனால் நம்ம உடம்புல வர்ற வேர்வையிலேருந்து எல்லாமே நாத்தம் தானே. இந்த நாத்தம் எங்கெங்கே வருது, எப்படியெல்லாம் வருது? பின்னாடி வருது, முன்னாடி வருது, சைடில் வருது, அக்கில் வருது, எல்லாமே நாத்தம்தான். அத்தனையும் தின்னு விட்டு மனுஷன் நாத்தம் முடித்தவனா தான் போகிறான். இது உண்மையா பொய்யா? கரெக்டாக சொல்லுங்கள் மக்களே. நீங்களே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. என்ன தான் நம்ம மணக்க மணக்க வாழ்ந்தாலும் நம்ம உடம்புல வர்றது எல்லாமே நாத்தம் முடித்தது தான். இதுக்கு பிடிச்சி இம்புட்டு போராட்டம் பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க. இது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.